ஹாய் மக்களே, சித்து உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி மஷ்ரூம் பன்னீர் போட்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 200 கிராமு, வெங்காயம் 200 கிராமு, பன்னீர் 200 கிராம், மஷ்ரூம் 200 கிராம், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், பட்டர் தேவையானது, உப்பு தேவையானது, கரம் மசாலா தேவையான அளவு, தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் இது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம், நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன், கிரேவி பண்ணுறதுக்கு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சது தான். நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தக்காளி அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் போல். எண்ணெய் பிரிஞ்சு வருது. மஷ்ரூம் போட்டுடலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போடுறேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ பன்னீர் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அரை பவுட்ரு பண்ணி வச்சு முந்திரி பவுட்ரு கொஞ்சம் போடுறேன். இப்போ பட்டர், ஒரு 2 நிமிஷம் ஆகும் குக் ஆக. இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். சவா பண்ணிடலாம். பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம மஷ்ரூம் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி, தோசை சாப்பிட்லாம். 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.